ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழ்லைன்லயே ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பேர்ல பார்த்துருக்கலாம். ஓகேங்களா, ஒரு கிளாஸ் டி ஆம்பிளிஃபயர். ஓகேங்களா, அதாவது 2.1 ஆம்பிளிஃபயர் எப்படி என்னென்ன பொருள் அதை அசம்பிள் பண்றதுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ பார்க்க போறோம். ஓகேங்களா, கிளாஸ் டி செய்ய இந்த கிளாஸ் டீங்கிறது பார்த்தீங்கன்னா நான் குறிப்பிட்டு சொல்றது ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா ஏபி சர்க்கியூட்லாம் வேற, இது பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் டீங்கிறதப்ப பாத்தீங்கன்னா நம்ம எஸ்எம்பிஎஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, எஸ்எம்பிஎஸ் அதுக்கு நம்ம போர்டே தனியா இருக்கும். ஓகேங்களா, அதனாலதான் அது தனித்துவமா கிளாஸ் டீ அப்படின்னு அழுத்தி சொல்றோம். ஓகேங்களா, ஓகே, இப்ப நீங்க ஒரு கிளாஸ் டீ ஆம்பிளிஃபயர் செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் 2.1னா என்னென்ன பொருள் தேவை. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி இதோட அந்த ஆம்பிளிஃபயர் வாட்டேஜ் சொல்லிடுறேன். பாத்தீங்கன்னா 200 வாட்டேஜ். ஓகேங்களா, 200 வாட்ஸ் அளவுக்கு இந்த ஆம்ப் சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா, இந்த ஆம்ப்ல நான் சொல்றேன். ஓகேங்களா, மொத்தத்துல காமனா வந்து 200 வாட்ஸ். ஓகேங்களா, இப்ப நம்ம என்னென்ன காம்பனன்ட்ஸ் வாங்கியிருக்கோம், என்னென்ன பை பண்ணியிருக்கோம், அதை ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெளிவா பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே, நம்ம இதுலதான் பாக்ஸ்ல தான் இருக்கு. ஓகேங்களா, நான் முதல்ல இதை வந்து என்லார்ஜ் பண்ணி வேணா நான் காட்டுறேங்க. ஒரு பாக்ஸ்ல வச்சிருக்கேன். ஓகேங்களா, ஓகே, அதுக்கு மேல ஜூம் அவுட் ஆகல. ஓகேங்களா, இது பேனல். ஓகேங்களா, நான் அப்புறமேட்டு உங்களுக்கு தனியாக இதை காட்டுறேன் வீடியோலயே. ஓகேங்களா, ஓகே, இது வந்து பவர் கேபிள், எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் ஒரு பவர் கேபிள், நார்மல் 2 கோர் தான். ஓகேங்களா, ஓகே, இப்போ இந்த செட்டை நான் எடுத்து வச்சுட்டேன் இதுல. ஓகேங்களா, இதுதான் கேபினெட். ஓகேங்களா, கேபினெட் இதை ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணிட்டு ஓகேங்களா, நான் இது தனியாக எடுத்து வச்சிடறேன். ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு காட்டுறேன், அப்பதான் எனக்கு இடம் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா, ஓகே, எல்லாரும் நார்மலா வாங்குற மாதிரி ஒரு நார்மல் காமன் ஒரு ப்ளூடூத் போர்டு. ஓகேங்களா, ஓகே, இது ஓரமா வச்சிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் நாப் வாங்கியிருக்கேன். ஒரு செட்டு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து 10 பீசஸ் இருக்கும். ஓகேங்களா, இது நான் வாங்கியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஸ்பைசர்ஸ், அது வந்து நீங்க வந்து இந்த ஸ்பைசர்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நெட் போல்ட்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் நீங்க வந்து தனியா இப்படி வாங்குறதுக்கு, இதெல்லாம் என் யூஸுக்கோசரம் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஓகேங்களா, தனித்தனியா நீங்க வாங்கில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே பாக்கெட்டா இருக்கும். ஓகேங்களா, ஒரு ஆம்ப் தான் நான் அசம்பிள் பண்ண போறேன் அப்படின்னீங்கன்னா இந்த பாக்கெட்ல பாத்தீங்கன்னா பாட்டம் புஷ் இருக்கும், அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பைசர்ஸ் இருக்கும், ஸ்க்ரூஸ், எல்என் கீஸ், இந்த மாதிரி எல்லாம் நமக்கு தேவைப்படுற ஒரு எல்லா வகையான காம்பனன்ட்ஸும் இருக்கும். ஓகேங்களா, இந்த ஆம்பிளிஃபயர்ல பாதிக்கு பாதி நமக்கு வந்து எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, முக்கால்வாசி முடிச்சிடலாம். ஓகேங்களா, ஏதோ 1-2 ஸ்க்ரூஸ் மிஸ் ஆயிருக்கலாம், அதனால பெரிய பிரச்சனை இல்லை. உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா ஏதோ ஸ்க்ரூஸ் இருந்தா எடுத்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு பாக்கெட் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு போதும். ஓகேங்களா, ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ரிப்பன் ஒயர். ஓகேங்களா, இது பாத்தீங்கன்னா 1+2 அந்த ரேஷியோல உள்ள ஒயர். ஓகேங்களா, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஓகேங்களா, நான் சரி இந்த இதுல ஒரு மீட்டர் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இது பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு சில்வர் தான். இப்பதான் காட்டினேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா 1+1. என்னடா 1+1 ஏதோ வித்தியாசம் சொல்லிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது மோனோ ஒயர்னு சொல்லுவாங்க, சிலர் 1+1 சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுக்குள்ள பாத்தீங்கன்னா 2 ஒயர் தான் இருக்கும். ஒரு பாத்தீங்கன்னா ஒரு மேல பாத்தீங்களா இந்த சில்வர் கிரவுண்ட் கொடுக்கும் பாத்தீங்களா, அது ஒன்னும் ஒரே ஒரு ஒயர் தான் இருக்கும். இது வந்து மோனோ லைனுக்கு எதுக்காக யூஸ் பண்றதா தான் பண்ணிக்கலாம். இது வந்து யூஸ் பண்ற இடத்துல பெட்டர். ஓகேங்களா, மோனோ கொடுக்குறீங்களா அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸ்டீரியோ ஒயர்ல இந்த இடத்துல நறுக்கி ஏறிய ஒரு ஒயர் நறுக்கி வேஸ்டா வர்றதுக்கு இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இதையும் நான் 2 மீட்டர் வாங்கியிருக்கேன். இது யூஸுக்கோசரம் வாங்கியிருக்கேன், தேவைப்பட்டா ஆம்பிளி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதை ஓரமா வச்சிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஒயர், இது பாத்தீங்கன்னா பவர் சப்ளை கொடுக்கறதுக்கோசரம் வாங்கியிருக்கேன். இதோட கேஜ் வந்து எனக்கு சரியா தெரியல. நான் வந்து அடுத்த வீடியோல நான் வந்து இந்த எந்த மாதிரி ஆம்பிளிஃபயருக்கு ஒயர் சூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுல வந்து நான் வந்து இதுல ஒரு கேஜி முதற்கொண்டு நான் சொல்றேன். ஓகேங்களா, அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து இந்த 3 இது. ஓகேங்களா, இது வந்து இந்த பேஸ்டபிள் போர்டுக்கு இந்த மாதிரி ஏதாவது லைன் கொடுக்கறதுக்கு இந்த ஒயர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கேஜும் நான் வந்து அடுத்த வீடியோல சொல்றேன். ஓகேங்களா, அப்புறம் இது இல்லாம ரிப்பன் ஒயர் வாங்கியிருக்கேன். இவ்வளவு ஒயர் தேவைப்படாது, இதெல்லாம் வந்து என்னோட பர்பஸ்க்கோசரம் வாங்கியிருக்கேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிப்பன் ஒயரும் பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த சீல்டு ஒயரும் வாங்கிக்கிட்டீங்கன்னாவே போதும். அப்புறம் வந்து இல்லப்பா நான் கொஞ்சம் பவர் சப்ளைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியா கொடுக்கணும்னா இந்த மாதிரி ஒயர் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, சரி, ஒயர்லாம் ஓரமா தெரியலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம மெயினா பாத்தீங்கன்னா இப்ப வந்து பவர் ஆம்ப் செக்ஷனுக்கு வரும். ஓகேங்களா, ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஒன்னு பாத்தீங்கன்னா இதுதான் கிளாஸ் டீ போர்டு. ஓகேங்களா, இதோட மாடல் நம்பர் பாத்தீங்கன்னா அதாவது கோல்டு A54-2 அப்படிங்கிற மாடல். இது பாத்தீங்கன்னா கோல்டு A54-3 அப்படிங்கிற மாடல். ஓகேங்களா, இந்த போர்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், இந்த போர்டு லென்த்தா இருக்கும். ஓகேங்களா, லென்த்தா தெரியுதுங்களா. இது பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டீரியோ போர்டு, இது பாத்தீங்கன்னா மோனோ போர்டு. இது வந்து 100 வாட்ஸ் வரும். ஓகேங்களா,
பர் சேனலுக்கு 100 வாட்ஸ் வரும். இது 100 வாட்ஸ் வரைக்கும் வரும். இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா டிசி சப்ளை வேலை செய்யறது. இதுவும் பாத்தீங்கன்னா டிசி சப்ளை தான். இது பாத்தீங்கன்னா 50+50. இது மோனோ பண்ணிருக்க மாட்டாங்க, இது மோனோ பண்ணிருப்பாங்க. ரெண்டுக்கும் இதுல தான் வித்தியாசம். ஓகேங்களா, இதுல எக்ஸ்ட்ரா ஒரு கெய்னர் செக்ஷன் ஒன்று போட்டிருப்பாங்க. இந்த பாத்தீங்கன்னா தெரியும். அதனாலதான் இந்த போர்டு கொஞ்சம் ஹைட்டா தெரியும். ஓகேங்களா, கெயின் 10 ஏத்திக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு ரொம்ப ஏத்தக்கூடாது. ஓகேங்களா. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பேஸ் ட்ரிபிள் பிளஸ் பாத்தீங்கன்னா சப் ஃப்ரீ, இது ஒரே காம்போ போர்டு. ஓகேங்களா, இதுக்குள்ளேயே வந்துடும். இந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா பேஸ் ட்ரிபிளுக்கு, இந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா சப் ஃப்ரீக்கு. ஓகேங்களா, இது பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலு. இதுவும் பாத்தீங்கன்னா டிசி சப்ளைல வேலை செய்யறதா, எல்லாமே டிசி சப்ளைல தான் வேலை செய்யும். இதுக்கு பாத்தீங்கன்னா வோல்ட் பாத்தீங்கன்னா 12 வோல்ட்ல இருந்து 36 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம் நம்ம. ஓகேங்களா, எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பக் கன்வெர்ட்டர். ஓகேங்களா, இது பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் அட்ஜஸ்ட் பண்ணும்ல அந்த மாதிரி பக் கன்வெர்ட்டர் கிடையாது. இது ஒரே பிக்ஸ்டு தான். இதுல என்ன ரேஷியோ போட்டிருக்கோ அதுதான் ஒரு, நம்ம திரும்ப மாத்த முடியாது. இது 5 வோல்ட்டுக்கு நான் வாங்கியிருக்கேன். எதுக்குன்னா ப்ளூடூத் போர்டுக்கு. ஓகேங்களா, அப்புறம் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் வாங்கியிருக்கேன். இது பாத்தீங்கன்னா எல்கான் கண்ட்ரோல் தான், நல்ல குவாலிட்டியான கண்ட்ரோல். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுல நம்ம தேவைப்படுற கண்ட்ரோல் எடுத்திருக்கேன். நார்மலா நம்ம லெஃப்ட் ரைட்டு சப்பு அவ்வளவுதான். ஓகேங்களா, வால்யூம்க்கு ஒரு கண்ட்ரோல். ஓகேங்களா, இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்சி சாக்கெட் ஒன்னு எடுத்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா ஆக்ஸ் இன்புட்டுக்காக எடுத்திருக்கேன். ஓகேங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் ஒன்னு எடுத்திருக்கேன், பவர் ஆஃப் பண்ணி ஆன் பண்றதுக்கோசரம். ஓகேங்களா, அடுத்து என்ன இருக்குன்னா இதுதான் நம்மளோட மெயின் பவர் சப்ளை செக்ஷன். ஓகேங்களா, இது பாத்தீங்கன்னா மோர் தென் 6 ஆம்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும், 24 வோல்ட். ஓகேங்களா, இதை நான் அப்புறமேட்டு நான் உங்களுக்கு வந்து ஓபன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, அடுத்தடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா இது தனித்தனியா செப்பரேட்டா இது ஒரு இதை பத்தி எல்லாத்தையும் பத்தி தனித்தனியா ஒரு வீடியோ போடுறோம். ஓகேங்களா, அதுக்கடுத்து ஒண்ணு நீங்க கேபினெட் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு ஸ்பீக்கர் சாக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா 2 எடுத்திருக்கேன். ஓகேங்களா, அது எப்பயும் காமன் தான். அடுத்து பாத்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் பிசிபி இருக்கு, அதாவது பேஸ் ட்ரிபிளுக்கும் பாத்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலுக்கும் இருக்கு. ஓகேங்களா, இது பாத்தீங்கன்னா இது போறதுனால என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா கண்ட்ரோல்ல ரஸ்ட் அடையாம இருக்கும். ரஸ்ட்னா ஒண்ணு இல்லைங்க, குப்பை டஸ்ட் கெஸ்ட் எல்லாம் அடையாம ரொம்ப நாள் வரைக்கும் லைஃப் வரும் கண்ட்ரோல். ஏன்னா இப்படி வச்சு மேல மூடிடுவோம். அதனால வந்து இந்த கேப்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா போகாது. அதனால வந்து இது ஒரு ஹெல்ப்பா இருக்கும். ஓகேங்களா, இது அதுக்கு மிச்சம் நமக்கு சால்டரிங் பண்றதுக்கு இங்க வெளியே வந்துடும். பின்ன வளைச்சி ஓடிச்சு இதெல்லாம் சால்டர் அடிக்கணும்னு அவசியம் இருக்காது. ஓகேங்களா, அதுக்கோசரம் இந்த வால்யூம் கண்ட்ரோல் பிசிபி. ஓகேங்களா, ஓகே, அவ்வளவுதாங்க. ஒரு 2.1 அதாவது கிளாஸ் ஸ்டீல மேக் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு காம்போ கிட்ட நீங்க வாங்கினீங்கனாலே போதும். ஓகேங்களா, நீங்க அப்புறமேட்டு அதுக்கு மேல படப்படன்னு அசம்பிள் பண்றதுதான் உங்க வேலை. ஓகேங்களா, இந்த எல்லா போர்டோட டீட்டெயில்ஸையும் நான் தனித்தனியா ஒரு வீடியோவா எடுத்து நான் உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்றேன். ஓகேங்களா, எல்லா போர்டோட ஒரு வீடியோ நான் எடுக்கிறேன். ஓகேங்களா, எடுத்து 1 by 1 அப்லோட் பண்றேன். அது மட்டும் இல்லாம முதலுக்கே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த வீடியோக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. ஓகேங்களா, நான் 2.1 எடுத்து போடுறேன். ஓகேங்களா, உங்களுக்கு ஏதாவது தேவைப்படும்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேங்களா, ப்ரோ எனக்கு இது புரியல, திரும்ப எடுத்து போடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட நம்ம எடுத்து போடலாம். ஓகேங்களா, ஓகே, அவ்வளவுதான். இந்த வீடியோ முடிஞ்சு. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம 1K நெருங்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு. ஓகேங்களா, நானும் ஒரு வருஷமா 1K கூட அடிக்காம சேனல் தள்ளிக்கிட்டே இருக்கேன். ஓகேங்களா, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு நம்ம சேனலை சஜஷன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. ஓகே, பாய் கைஸ், அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.